செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் போலீசார். வடசென்னையில் பிரபல ரவுடியாக வலம் வந்த காக்காத்தோப்பு பாலாஜி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி A+ கேட்டகரியான காக்காத்தோப்பு பாலாஜி போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். காக்காத்தோப்பு பாலாஜியை ரவுடிகள் வெடிப்பு போலீசார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில அவரை பிடிப்பதற்கு நுண்ணறிவு பிரிவு போலீசும் மிகவும் கடுமையாக உடைத்து, அதாவது அவரை பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செய்திருந்தனர். இந்த நிலையில அவர் பல்வேறு இடங்கள்ல மறைந்து போலீசுக்கு போக்கு காட்ட வந்த நிலையில தான் தற்போது அவர் வியாசர்பாடி பகுதியில, அதாவது வியாசர்பாடி BSNL ஜீவா ரயில் நிலையம் உள்ள BSNL குடியிருப்புல அவர் பதுங்கி இருப்பதாக கிடைத்திருந்தது. உடனடியாக போலீசார் அங்கு சென்று அவரை பிடிக்கும் போது அவர் போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். துப்பாக்கியால் சுடும் போது அவர் போலீஸ் மேல படாம அந்த போலீஸ் வாகனம் மீது அந்த குண்டானது அவர் சுடும்போது குண்டானது பட்டிருக்குது. இதுல போலீஸுக்கு எந்த விதமான காயமும் இல்லை. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரை நோக்கி சுட்டதுல 2 முறை அவரை நோக்கி சுடுறாங்க. அவர் சம்பவ இடத்திலே அவர் உடனடியாக நிலை குறைந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் மருத்துவமனை எடுத்து சென்ற வழியில அவர் உயிரிழந்து விட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் அது மட்டும் இல்லாம இவரை பிடிப்பதற்கு சென்ற தனிப்படை போலீசும் ஒருவருக்கு அவர் காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸை நோக்கி சுடும் போது லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவரை பிடிப்பதற்கு போலீசார் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களாக தொடர்ந்து தனிப்படை அமைத்து தெரிய வந்த நிலையில தான் இன்று காலை இவரை பிடிப்பதற்கு செல்லும் போது இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜி மீது ஏற்கனவே பல்வேறு கொள்ளை வழக்குகளும் நிலவில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொலை வழக்குகள் மேல இவர் மீது இருந்திருக்கிறது. இவர் பிரபல A+ கேட்டகரியான ரவுடி. இவர் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணி, அதுவும் நேரடியாகவும் மறைமுகமும் பல கொலைகளை பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே பல முறை குண்டாசிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறவர். இவரை இன்று காலை போலீசார் என்கவுண்டர்ல சுட்டு விழுத்திருக்கிறாங்க. இவரை பிடிப்பதற்கு செல்லும் போதுதான் அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து இவர் போலீஸை நோக்கி சுடும் போதும், அது மட்டும் இல்லாம போலீசாருக்கு அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயம் ஏற்படாமல் போலீசுடைய வாகனம் மீது இவர் சுடும்போது அந்த குண்டுகள் பட்டிருக்கிறது. ஆனாலும் போலீசுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே சுதாரித்துக் கொண்ட அங்க சென்ற தனிப்படை அந்த போலீஸ் இவரை நோக்கி சுடும் போதுதான் இவர் நிலை குறைந்து கீழே விழுந்து மருத்துவமனை எடுத்து சென்ற மலையில தான் இறந்துகிறார். இவருடைய உடல் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜியை சுட்டு வீழ்த்தியது போலீஸ் மத்தியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ரவுடிகள் மத்தியில ஒரு பெரும் அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏனென்றால் இவர் A+ கேட்டகரி பிரபல ரவுடிகளுக்கு தாதாக இருந்தவர். வடசென்னையை கலக்கிய காக்காத்தோப்பு பாலாஜி ஒரு காலத்துல மிகப்பெரிய ரவுடியாக வளம் வந்தவர். இவரையே போலீஸ் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. உடனடியாக இவர் கீழே இருக்கக்கூடிய அனைத்து ரவுடிகளுக்குமே இது ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏனென்றால் தவறு செய்தால் இது கண்டிப்பாக நமக்கும் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இவரை இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருப்பதாகவும் அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவரை பிடிப்பதற்கு தான் போலீஸ் சென்றிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராதமாக அவர் கையில் வைத்திருந்த மறைத்திருந்த கருத்துப்பாக்கி எடுத்து சுடும் போதுதான் போலீசார் அவரை நோக்கி சுட நேரிட்டு இருக்கிறது. ஏனென்றால் சூழ்நிலை காரணமாக அவரை நோக்கி சுடும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவர் மீது கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குகள் மேல கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள் என 10 கொலை வழக்குகள் மேல நிலுவையில் இருக்கிறது. பல கொலை வழக்குகள்ல இவர் தண்டனையும் பெற்று வெளியே வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் வடசென்னையே கலக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி. ஏற்கனவே பல ரவுடிகள் இருந்தாலும் இவர் வடசென்னையில ஒரு முக்கியமான A+ கேட்டகரி ரவுடியாக வளம் வந்தவர். அவரை போலீஸ் சுட்டு விழுந்திருக்கிறாங்க. இது போலீஸ் மத்தியிலும் மட்டும் இல்லாம ரவுடிகள் மத்தியிலையும் போலீஸ் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரவுடிகள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவோர்
ஏற்கனவே காவல் ஆணையர் சொன்னது போல அவர்களுடைய லாங்குவேஜ்ல புரியுற மாதிரியே அது வந்து கற்றுத்தரப்படும் அப்படின்ற மாதிரியே மீண்டும் இதே வந்து நினைவூட்டுகிறது. அவர் காவல் ஆணையர் சொன்னது போல நினைவூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக ரவுடிகள் வந்து ஏதாவது தவறு செய்தால் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவருடைய உடல் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. போலீசுடைய வாகனம் மீது 2-3 முறை அவர் வந்து சுட்டிருக்கிறாரு. அந்த வாகனமும் சேதமடைந்திருக்கிறது. தொடர்ந்து காக்காத்தோப்பு பாலாஜி மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 10 கொலை வழக்குகள் மேல இருந்திருக்கிறது. அந்த கொலை வழக்குகள் வந்து அனைத்துமே மிகப்பெரிய முக்கியமான ஆட்களை வந்து கொலை செய்த வழக்குகளாகும். தொடர்ந்து இவரை பிடிப்பதற்கு இருந்த தனிப்படை போலீஸ் இன்று காலை செல்லும் போதுதான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னையில் ரவுடி சுட்டு கொலை செய்யப்பட்டது குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.